கிறிஸ்தவ மதம் போதகர் பூகாலிதங்கள் ரொம்ப ஃபேமஸானவர் திரு ஜான் ஜபராஜ். அவர் மேலே போக்சோ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நவீன இசை கருவிகளை பயன்படுத்தி ஒரு மைக்கேல் ஜாக்சன் போல, ஒரு பிரபுதேவா போல, ஒரு விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிளேஸாக வழிபாட்டு சூழலை மாற்றிட்டாருன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. நித்யானந்தர் இருந்தார் இல்லையா, அவரு ரூமுக்குள்ள தனியா இருந்ததை படம் பிடிச்சு போட்டதை நான் முதல்ல தவறா பார்க்குறேன். அது அவர் பண்ணது சரி தப்புன்றதை தாண்டி ஏதோ ஒரு மனுஷன் உள்ள இருக்கிறத பிடிச்சி அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இவங்க பிடிச்சி நித்யானந்தா அப்படின்னாலே ஒரு வக்ரம் பிடிச்சவர், ஆபாசமாளர் அப்படின்ற மாதிரி வெளியுறத்து கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இது போல நபர்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க? இப்போ ஜான் ஜபராஜ் எல்லாம் இதுவுமே அப்படித்தான் தவறதான் பார்ப்பாங்க. அவர் அவங்க மனைவியோடு இல்லை, இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற பல செய்திகள்லாம் பரவிட்டு வருது. அதுவுமே உண்மையான்னு கேட்குறேன். அது பெரும்பாலும் நம்ம வர செய்தியை பொறுத்தவரைக்கும் அது உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா முதல் மனைவி டிவோர்ஸ்டு இல்லை, இது அதிகாரப்பூர்வ மனம்போத்தை பற்றி அப்படித்தான் சொல்றாங்க. முதல் மனைவி டிவோர்ஸ்டு, ரெண்டாவது ஒரு மனைவியோட வாரதா அவர் உறுதிப்படுத்துறாரு. ஆனா அது இன்னொருத்தருடைய மனைவின்னு ரொம்ப மோசமாகுது. இதெல்லாம் கேள்விப்படும் போது வெற்றிக்கேடா இருக்குது. இது இதுவே தவறு. இதில் ஜான் ஜபராஜ் அவருடைய போக்கும் கொஞ்சம் தவறான போக்கு இருந்ததுனால தான் இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்போ மூத்த போதர்களை மொய்யாலைன்றது, ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசுறது, அப்புறம் ஏதோ ட்ரெண்டிங் வேர்டு ஒன்று சொல்கிறாங்கல்ல, பூமர் அப்படின்றது. 17 வயது மதிக்கத்தக்க 14 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகளோடு அவர் தவறு செஞ்சாரு. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்றது தெரியல. ஆனால் அந்த பிள்ளைங்களே புகார் அளித்ததா சொல்றாங்க. பிளஸ் இவருக்கு ஆகாத, இவருடைய வளர்ச்சியை விரும்பாத சிலரும் அதில் இணைந்திருப்பாங்க. இப்போ மோகன் சி லாசரஸ் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு சின்ன பொண்ணு கூப்பிட்டு நீ ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே நீ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுமான்னு சொல்லிட்டு டக்கு அப்படி சொல்றாரு. அந்த சிறுமி பாத்தீங்கன்னா வேணுமென்னே அவங்களுக்கு தெரியல சொல்றாங்க. உடனே மைக்கு பிடிங்கிறாரு அவரு. அதான் அவர் நினைச்ச அந்நிய பாஷாக வரல. திரு பால் தினகரன் அவர் இருக்காருன்னா அவருடைய மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவோடு கிட்டத்தட்ட ஒரு ராஜா ராணியுடைய திருமணம் நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. அந்த பணம் எல்லாமே கிறிஸ்தவர்கள் அவங்களோட விசுவாசியில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணம். அதுல ஒரு நிர்வாகத்தன்மை, வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. ஆனா இதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தலைமை அர்ச்சகரோ, ஒரு திருத்தணி முருகர் கோயிலுடைய அர்ச்சகரையோ பண்ணுனா அது எவ்வளவு பெரிய சர்ச்சையாகும், அது எவ்வளவு பெரிய விஷயமாகும். ஆனா இதெல்லாம் ஆகுறது இல்லையே. அப்போ இது எப்படின்னு கேட்கிறேன். இப்போ நவீன காலமா இது ஒரு வியாபார உக்தியா மாறிடுச்சோன்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறுன்றது போல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுன்னு ஒருத்தர் காட்டி கொடுக்குற நிலைமைக்கு மாறிட்டாங்க. இன்னைக்கு ஜான் ஜபராஜ் சப்ஜெக்டும் அதுதான். ஜான் ஜபராஜ் கூடவே இருந்தவன் தான் இன்னைக்கு அதை பத்தி நெகட்டிவா பேசினதான். உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கிறிஸ்தவ மதம் போதகர், ரொம்ப இளம் போதகர், சமூக வலைதளங்கள் ரொம்ப ஃபேமஸானவர் திரு ஜான் ஜபராஜ். அவர் மேலே போக்சோ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறை அவரை தேடிட்டு இருக்காங்க. ஒரு மத போதகர் மேலே, ஒரு இளம் மத போதகர் மேலே ஒரு போக்சோ வழக்கை ஒரு மத போதகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போக்சோ வழக்கு பின்னால் இருக்கிற அந்த சூழல் உண்மை அப்படின்னா அது மிகப்பெரிய தவறுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த போதகர் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். போதகர்கள் மட்டும் கிடையாது, இது போன்ற ஒரு ஒரு பொது நிலையில் பணியாற்றுகின்ற சாமியார்கள், போதகர்கள், இப்படி நிறைய பேர்கிட்ட இந்த சிக்கல் இருக்கு தான் செய்யுது. இது வெளியே தெரியாத வரைக்கும் அவர்கள் நல்லவர்களாக தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி வரும்பொழுது வெளிப்படையாக இல்லை, பொதுவாக இந்து சாமியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள்லாம் கூட விமர்சனம்லாம் ஒரு மாதிரி நகைச்சுவையெல்லாம் கூட பண்ணுவாங்க. சாமியார்கிட்ட பேரில் சில்மிஷன்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நகைச்சுவைலாம் கூட இருந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் மேலேயோ இஸ்லாமியர் மேலேயோ பெருசாக வந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நிறைய நடக்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற இடத்துல பல வழக்குகளே பதிவுப்பட்டு அந்த போதகரெல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. இவர் ஒரு யங்ஸ்டராக எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பிரபலமான ஒரு நபராக தான் வந்தார்.
ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு நபரா வந்து இருந்தாரு ஜான் ஜபராஜ். இப்போ அவர் மேலேயே போக்சோ போடுறாங்கன்னா அப்போ இவங்கெல்லாம் வந்து ஏமாத்துறதுக்காக கடவுள் பேரை சொல்லி வந்து ஜனங்களை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை எல்லா போதகர் மேலுமே திரும்பும் தானே இது? நிச்சயமா திரும்பும். ஏன்னா பொதுவாக இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்புகள், மக்களுடைய ஏமாறும் தன்மைகள் தான் இப்படிப்பட்ட போதகர்கள் உருவாகிறதுக்கான அடிப்படை காரணம். கிறிஸ்தவத்திலையும் மத போதகர்கள் மக்களை ஏமாத்துறாங்க. நிச்சயமா நம்ம அதை மறுக்க முடியாது. ஏன்னா இப்போ மெயின்லைன் சர்ச்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முறையாக கல்வி கற்றவங்க, முறையாக அந்த நிறுவனங்களால் பணியமர்த்தப்படுறவங்க. அதனால் அவங்க பணியாற்றுகின்ற இடங்களில் 4 சவருக்குள்ளும் மிகப்பெரிய இறையல்களை பேசிட்டு மக்களை கடவுளுக்கு நேராக வழிநடத்துகிற சூழல் இருக்குது. அங்கேயுமே சில தவறுகள் அங்கங்கே நடக்க தான் செய்யுது. ஆனால் இந்த மாதிரி வெளியில் மெயின்லைன் இல்லாமல் வெளியில் ப்ரைவேட்டாக நடத்துகிற இந்த பாஸ்டர்ஸ் வந்து மக்களை கவரக்கூடிய அளவில் அந்த ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ் இப்படி புரிஞ்சுக்கிட்டா. இப்போ இந்த சிஎஸ்ஐ, ஆர்சிஇசி இவங்களும் நிறுவனமா இருக்காங்க. திரு பால் தினகரன், திரு மோகன் சி லாசரஸ், ஜான் ஜபராஜ் இவங்ககிட்டலாம் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா. நான் இப்படி புரிஞ்சுக்குவான்னு கேட்கிறேன். இப்போ இவங்கள தான் நீங்க குற்றச்சாட்டு இது பேரு. உதாரணமா கடவுளுடைய வழியில் நடத்துறதுக்கு இவங்க எடுக்கிற முயற்சிகளை பத்தின விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய மாற்று கருத்தில் அவங்கள ஒன்றும் நம்ம குற்றச்சாட்டாக வைக்கல. ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற நபர்கள் மீது மக்கள் வந்து ஒரு இந்த ஹீரோயிஸ்டுக்கு பின்னால் போகிற ரசிகர்கள் போல விசுவாசிகள் மாறிட்டாங்கன்றது தான் பெரிய வேதனைக்குரிய நிலை. இப்போ ஜான் ஜபராஜ் நான் இப்படி பார்க்குறேன். ஒரு மத போதகர், ஒரு பேர் எனக்கு சரியா தெரியல, ஐ திங்க் அகஸ்டின் ஒரு பேர் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பேர் அகஸ்டின் ஜபக்குமாரோ ஏதோ ஒரு பேர் வரும். அந்த மத போதகர் வந்து இவர் ஜான் ஜபராஜை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அதை எடுத்து செய்தி நிறுவனங்கள்லாம் போட்டாங்க. பாருங்க, இவர் மேல இவருக்கு வந்து பொறாம, இவர் வந்து கொய்யால அப்படி இப்படி சொல்லிட்டு பேசுறத எடுத்து அவர் பேசி வந்து நீ எல்லாம் வந்து கடவுளுடைய பிள்ளையா, நீ எல்லாம் யாரா அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான இது வந்து பேசுறதுனால அப்போ அந்த பெரிய வயசான பாதர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமை ஏற்படுது. இவங்களுக்கு மத்தியில் மக்கள் மத்தியில் வெளிச்சம் போயிட்டா நம்ம மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பொறாமை நிலைப்பாடு தான் இந்த மாதிரி நபர்களை குற்றம் சொல்றாங்க அப்படின்னு வருது. பொறாமைன்றது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக பொறாமை இருக்குது. ஏன்னா இருக்கிற இந்த மாதிரி ப்ரைவேட் பாஸ்டர்ஸில் இன்னைக்கு ஜான் ஜபராஜோடைய உயரம் வந்து ரொம்ப உச்சத்தை தொட்டது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜான் ஜபராஜுடைய ட்ரெண்டிங் என்ன நவீன இசை கருவிகளை பயன்படுத்தி ஒரு மைக்கேல் ஜாக்சன் போல, ஒரு பிரபுதேவா போல ஒரு விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிளேஸாக வந்து வழிபாட்டு சூழலை மாற்றிட்டான்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. கிறிஸ்தவ மதம் அதை அலோவ் பண்ணுதா அந்த மாதிரி வர்ஷிப் பண்றது? கிடையாது. அப்படி கிடையாது. அப்படி இல்லை. இப்படி ஒரு வழிபாடு பைபிள்ல வந்து தாவீதுன்னு நினைக்கிறேன், ஆடலும் பாடலும் கடவுளை துதித்தார் அப்படின்னு ஒரு வசனங்கள்லாம் மேற்கோள் காட்டுறாங்க இல்லையா? தாவீதுடைய நடனம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான நடனம். அவர் போதையில் ஆடி வந்த நடனம் அது. அப்படியா? ஆமாம். அதை வந்து அவங்க அந்த எதிர்நிலை இருக்கிற பெண்ணை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவருடைய நிர்வாணத்தை. அதெல்லாம் நம்ம ஒப்பிட முடியாது. எல்லாமே சரின்னு நம்ம திருமறையில் சொல்ல முடியாது. திருமறையிலேயே சில தவறான மேற்கோள்கள் இருக்குத்தான் செய்யுது. ஆனால் பக்தி நெறி அப்படின்னும் போது மக்களை வந்து நீதி, நேர்மை, சமூக நீதி இது போன்ற கிறிஸ்து சொல்லி கொடுத்த கருத்தியல்களை சொல்லி அவங்கள வந்து இந்த மரபுக்கு அழைச்சி வரணும் வழிய அவங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. நீங்கள் சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜிகுன்னு ஒரு பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி ஷோ, ஒரு மாதிரி பப்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தேவையற்றது தான். இது என்ன ஆகுனா இதன் மீது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு ஹீரோ மேல இருக்கிற ஈர்ப்பு போல ஈர்ப்பு கிடைக்கும். டான்ஸ் ஆடிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹிப்ஹாப் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வாடா போடா என்னடா அப்படின்னு பேசிட்டு அந்த வர்ஷிப் முறையை கிறிஸ்துவ மதம் அலோவ் பண்ணலையா? அது கிறிஸ்தவ மதத்துக்கு தேவையில்லாத ஒண்ணு, அது தவறானதும் கூட. அதுல நான் எதனால கேட்கறேன்னா, இப்போ இஸ்லாமியர்களுக்குன்னா இதுதான் லிமிட், இது லிமிட் இல்லைன்னு ஒரு வரம்பு இருக்கு. யாரா இருந்தாலும் அதை பண்ண மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவத்துல வெவ்வேறு கோணங்கள் இருக்குன்ற. ஒருத்தர் வந்து நிறைய அந்த மக்களுக்கு புரியாத பாஷைகளை பேசி மட்டுமே பேசுவாரு, ஒருத்தர் இந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுவாரு. சில பேர் ரொம்ப நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பல முறைகளை பண்ணக்கூடியது வந்து வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்கு இல்லையா? அதனால கேட்கறேன் நான். இல்லை, கிறிஸ்தவத்தில் இந்த மாதிரி வெவ்வேறு பரிமாணங்களில் வழிபாடு இருந்தாலும் அது எல்லாமே பொருள் நிறைந்த ஒன்றா இருக்கணுன்றது தான்
தொடக்க காலத்தில் பவுல் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து விளவில குழகான்னு சத்தமாக ஏதோ பேசினிருந்தா வெளியில் போகிறவங்க பைத்தியக்காரன் நினைப்பான். தெளிவான வார்த்தைகளை பேசுங்க வழிபாட்டில். ஒருவேளை நீங்கள் அந்நிய மொழி பேசுகிற தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னா அதை மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு ஒரு நபர் இல்லாமல் நீங்கள் அந்நிய மொழியை பப்ளிக் பிளேஸில் பேசக்கூடாது. அந்நிய பாஷைலாம் இருக்கா என்ன? இல்லை அதெல்லாம் இருக்கா? அந்நிய பாஷைன்றதெல்லாம் இருக்கா? அந்நிய மொழின்றது இருக்குது. இப்ப நமக்கு தெரியாத மொழி அந்நிய மொழி தானே. அந்நிய மொழின்றது நான் ஏற்கிறேன் நான். ஆனா இவங்க பேசக்கூடிய பாஷைன்றது இன்னைக்கு இருக்கிற இவங்க பேசுறது வந்து அது ஒரு விதமான. இப்போ மோகன் சி லாசரஸ் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு சின்ன பொண்ணு கூப்பிட்டு நீ ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து நீ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுமான்னு சொல்லிட்டு டக்கு அப்படி சொல்றாரு. அந்த சிறுமி பாத்தீங்கன்னா வேணுமென்னே வந்து அவங்க தெரியல சொல்றாங்க. உடனே மைக்கு பிடிங்கிறாரு அவரு. அதான் அவர் நினைச்ச அந்நிய பாஷாக வரல. அதாவது சில நேரங்களில் மக்களை வந்து ஒரு விதமான தவறான வழிக்கு நடத்துகிற போக்காக தான் அதை நம்ம பார்க்குறோம். அந்நிய மொழிகள் பேசும் வரம் கடவுளால் அருளப்படுகின்ற ஆற்றல் மிகுந்த வரம். அதை பேசுகிற நபருக்கே தெரியக்கூடாது. அதுதான் யதார்த்தம். இப்போது அந்த வகையில் வந்து நம்முடைய மக்கள் சமய வழிபாட்டில் இருக்கிற சாமி ஆடுறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அப்படி சாமி மலையேறிச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்போ அவங்க பேசுவாங்க. அதில் வந்து அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது போயிருக்கிறதுனால தாண்டி அந்த இடத்துல வந்து அவங்க 100 விழுக்காடு நம்புறான். சாமி யார் மேலே வந்துச்சோ அவங்க சாமி பேசுகிற மாதிரியே நம்புறான். இது அந்நிய மொழி பேசும் வரமும் கூட அப்படித்தான். அது கடவுளால் அருளப்பட வேண்டும். ஏன்னா அன்னைக்கு முதல்ல பேசினவங்க எல்லாருமே கரிலியர்கள், படிப்பறிவு இல்லாதவங்க, பாட்டாளி மக்கள். அவங்க வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் பேசுகிறாங்க. அப்போது இந்த மக்கள்லாம் பார்க்குறவங்க இவங்க கல்லீராச்சு படிப்பறிவு இல்லாதவங்களாச்சு, இவங்க எப்படி நம்ம மொழியில் பேசுகிறாங்க அப்படின்ற அந்த ஈர்ப்பு தான் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அதன் பிறகு தான் பேதருடைய அருள்வரையில் 3000 யூதர்கள் மனம் மாறினாங்கன்றது வரலாற்று குறிப்பு. அதன் பிறகு கடவுள் வந்து மற்றவங்களுக்கும் அந்த அந்த வரத்தை கொடுக்குறாரு, அந்நிய மொழி பேசும் வரத்தை அப்படின்ற பிற இனத்து மக்களும் பேசுகிறாங்கன்றத பேதரும் சான்றா சொல்கிறார். அதன் பிறகு பேதருக்கு மறுபடியும் பேசினாருன்னு கிடையாது. எங்கே பேசணுமோ எங்கே பயன்படணுமோ அங்கே பயன்படும். அந்த வரம் இன்றைக்கும் இருக்குதா என்ன இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் இப்போது இந்த நவீன போதகர்கள் பேசுகிற இந்த அந்நிய மொழி பேச்சுன்றது வந்து வெறுமனே ஒரு 4-5 வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு மாதிரி உதட்டளவில் சொல்கிறதான வழியோ அது உண்மையான மொழி கிடையாது. மொழின்னா அதுக்கு ஒரு இலக்கணம், ஒலிப்பு இதெல்லாம் வேறுபடணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம், இது தமிழ் மொழி. தமிழுக்கு இருக்கிற சொல்லாடல்கள் இவெல்லாம் வேறுபடணும். ஒரே மாதிரி சாராலாபா காபா அப்படின்றது வந்து நிச்சயமாக அந்நிய மொழியினுடைய வரிசையில் வராது. இது அந்த வச்சு இவங்க மக்களை ஏமாத்துற ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போது நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் அவங்களுடைய உடை அலங்காரம் முதற்கொண்டு அந்த லைட் செட்டிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்தவத்திற்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க இல்லையா? நான் இன்னொரு கேள்வியும் வைக்கிறேன். நான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த சனியாராக இருந்து ஊழியம் பண்ணக்கூடிய பல பேர் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போது திரு பால் தினகரன் அவர் இருக்காருன்னா அவருடைய மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவோடு கிட்டத்தட்ட ஒரு ராஜா ராணியுடைய திருமணம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பண்ணி வைக்கிறாங்க. அந்த பணம் எல்லாமே வந்து கிறிஸ்தவர்கள் அவங்களோட விசுவாசியில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணம். அதுல வந்து ஒரு நிர்வாகத்தன்மை வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. ஆனா இதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தலைமை அர்ச்சகரோ ஒரு திருத்தணி முருகர் கோயிலுடைய அர்ச்சகரையோ வந்து பண்ணுனா அது எவ்வளவு பெரிய சர்ச்சையாகும், அது எவ்வளவு பெரிய விஷயமாகும். ஆனா இதெல்லாம் ஆகுறது இல்லையே. அப்போ இது வந்து எப்படின்னு கேட்கிறேன். அதாவது இதை வந்து இதுக்கான இந்த மாதிரி பந்தல் பிரசங்கத்துக்கான தொடக்கம் யாருதுன்னா டிஜிஎஸ் மறைந்த தினகரன் தான். அவர் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தொடங்குறாரு. இது என்னன்னா இப்போ நவீன காலமாக இது வந்து ஒரு வியாபார உக்தியாக மாறிடுச்சோன்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறுன்றது போல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுன்னு ஒருத்தர் காட்டி கொடுக்குற நிலைமைக்கு மாறிட்டாங்க. இன்னைக்கு ஜான் ஜபராஜுடைய சப்ஜெக்டும் அதுதான். ஜான் ஜபராஜ் கூடவே இருந்தவன் தான் இன்னைக்கு அதை பற்றி நெகட்டிவாக பேசினதான். இத்தனை ஆண்டுகள் ஜான் ஜபராஜுடைய நிலைப்பாடோ அல்லது அவருடைய பர்சனாலிட்டி தெரியாமல் இருந்திருக்கும். அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பிரச்சனை எங்கே வருது, அவங்களுக்கு அந்த காணிக்க பங்கீட்டில் பிரச்சனை வர்றதா கேள்விப்படுறோம். அப்படி அந்த பங்கீட்டில் பிரச்சனை வரும்போது தான் ஒருத்தர் பிரிகிறாங்க. இல்லை இது உண்மை. அவர் வந்து அவங்க மனைவியோடு இல்லை இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு பல செய்திகள்லாம் பரவிட்டு வருது. அதுவுமே உண்மையான்னு கேட்குறேன். அது பெரும்பாலும் நம்ம வர செய்தியை பொறுத்தவரைக்கும் அது உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா முதல் மனைவி டிவோர்ஸ்டு,
டிவோர்ஸ்டு. இல்ல இது அதிகாரப்பூர்வமான மொத்தத்தை பத்தி அப்படித்தான் சொல்றாங்க. முதல் மனைவி டிவோர்ஸ்டு, ரெண்டாவது ஒரு மனைவியோட வாழறதா அவரு உறுதிப்படுத்துறாரு. ஆனா அது வந்து இன்னொருத்தருடைய மனைவின்னு ரொம்ப மோசமாகுது. இதெல்லாம் கேள்விப்படும் போது வெட்கக்கேடா இருக்குது. இது வந்து இதுவே தவறு. ஆமா ஆமா. திருச்சபை பொறுத்த வரைக்கும் அறநெறிக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதுவும் ஒரு போதகர் அதுக்கு ஒரு நல்ல மாதிரியா இருக்கணும். திருச்சபை வந்து அதை ஏத்துக்காதுன்னு வச்சுங்களேன். அதையே அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த ஸ்டேட்டஸ் வரைக்கும். அதன் பிறகு இந்த 17 வயது மதிக்கத்தக்க 14 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகளோடு அவரு தவறு செஞ்சாரு. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்றது தெரியல. ஆனா அந்த பிள்ளைங்களே புகார் அளித்ததா சொல்றாங்க. பிளஸ் இவருக்கு ஆகாத இவருடைய வளர்ச்சியை விரும்பாத சிலரும் அதில் இணைஞ்சிருப்பாங்க. இவர் யாரெல்லாம் முரண்படுறாரோ அவங்களும் அதில் இணைஞ்சிருப்பாங்களான்றது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சார்லஸ் போன்ற யூடியூபர்லாம் வந்து அதில் இணைஞ்சிருக்கிறது தான் நமக்கு தகவல் வருது. நித்யானந்தா இருந்தார் இல்லையா, அவரு ரூமுக்குள்ள தனியா இருந்ததை படம் பிடிச்சு போட்டதை நான் முதல்ல தவறாக பார்க்குறேன். அது வந்து அவர் பண்ணது சரி தப்புன்றதை தாண்டி ஏதோ ஒரு மனுஷன் உள்ளே இருக்கிறத பிடிச்சி அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இவங்க பிடிச்சி நித்யானந்தா அப்படின்னாலே ஒரு வக்ரம் பிடிச்சவர், ஆபாசமாளர் அப்படின்ற மாதிரி வெளியுறவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இது போல நபர்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க? இப்போ ஜான் ஜபராஜ் எல்லாம் இதுவுமே அப்படித்தான் தவறை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதே நேரத்தில் ஜான் ஜபராஜ் மட்டும்தான் குற்றவாளி, மற்ற போதவர்கள்லாம் வந்து உத்தமர்கள் அப்படின்லாம் நம்ம உத்தர முடியாது. இதில் ஜான் ஜபராஜ் வந்து அவருடைய போக்கும் கொஞ்சம் தவறான போக்கு இருந்ததுனால தான் இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்போ மூத்த போதவர்களை வந்து மொய்யாலன்றது, ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசுறது, அப்புறம் ஏதோ ட்ரெண்டிங் வேர்டு ஒன்று சொல்கிறாங்கல்ல பூமர் அப்படின்றது, இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ அறத்துறைக்கு சில ஒவ்வாத ஒன்று. இதெல்லாம் பேசி அவங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதில் இன்னொரு விஷயம், இவரே ஐடி விங் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஜான் ஜபராஜ் இவருக்கு இணைய வளர்ந்து வர சில போதர்களை வந்து தவறா அவங்கள பற்றி எழுதுங்க, பேசுங்க, கிறிஸ்தவத்தோட ஐடி இருக்கு அப்படின்லாம் உருவாக்குறது அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டில் நம்ம அண்மையில் பார்க்கலாம். அப்படியா? அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் இன்னைக்கு இவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. யாரை இவர் பயன்படுத்தினாரோ கொஞ்சம் வளர்ந்து வர சில பாதிரிகளை வந்து இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸ் தான் அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, அவங்க குடும்பத்தை இழுக்கிறதுக்கு, அவங்க தங்கச்சி பற்றி பேசுவேன், உன்னை பற்றி வெளியே சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து ப்ரைவேட்டு இதில் சாட்டிங்கில் போயிட்டு அவங்கள தூண்டி அவங்க இதில் தப்பான வார்த்தை போட்டாங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியெல்லாம் இவர் சொல்லி விடுறாரு. அப்போ இந்த முறைகளெல்லாம் வந்து தவறானது தானே. இப்போ இதுவே வந்து உனக்கு திரும்பிடுச்சுல. நம்ம இந்து மதத்தை தான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மூட நம்பிக்கை இருக்குது, மக்கள்லாம் ஏமாறுறாங்க, சாமியார்கிட்ட போய் ஏமாறுறாங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா, பகுத்தறிவு இல்லையா அப்படிலாம் பேசுவோம். இந்த பகுத்தறிவு, இந்த அறிவு இதெல்லாம் வந்து கிறிஸ்தவத்தில் வந்து இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போகிறாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் இல்லாமல் இருக்கோ? இது ஒரு விதமான ஆன்மீக போதை இருந்தாலும் சொல்லுவேன் நான். தவறு எதுவுமே வந்து போதையாக மாறினா தவறு தான். பகுத்தறிவில்லாத பற்றுறுதி அது எங்க இருந்தாலும் அது மூட நம்பிக்கை அடையாளம் தான். கிறிஸ்தவத்திலையும் அப்படி மூட நம்பிக்கைகள் வரதான் செய்யுது. அது மக்களுக்கு அது விளங்குறதில்லை. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ மெயின்லைன் சர்ச்சஸில் பணியாற்றுகிற ஆயர்கள், போதகர்கள் எத்தனை ஆண்டு பணியாற்றினாலும் அவங்க வந்து பெரிய அளவில் பேங்க் பேலன்ஸோ பெரிய அளவில் வளர்ச்சியோ உச்சங்களையும் அடைந்து போகவே முடியாது. 40 வருஷம் பணியாற்றின போதகர்கள், பேராயர்கள் கூட வீடு இல்லாத இருக்கிற நிலைகளை நாம் பார்க்குறோம். ஆனால் இது போன்று வர இந்த இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸு ஒரு 5 ஆண்டில் 10 ஆண்டில் மிகப்பெரிய நிலைக்கு உருவாகிறாங்கன்னா அது மக்கள் கொடுக்குற செல்வாக்கு தான். அதை வந்து சரியான வழியில் பயன்படுத்த, கடவுள் நமக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்குறாரு அப்படின்னா அதை வந்து சரியான வழியில் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒருத்தர் கடித்து விழுங்கி துப்பிக்கிறதுனால நம்மளை நாமளே அழிச்சிக்கிற ஒரு நிலைமை தான். திருமலையிலே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்குது. நீங்கள் ஒருத்தர் கடித்து விழுன்றதை நிறுத்தலைன்னா உங்களாலேயே நீங்கள் அடிவீர்கள் அப்படின்னு பவுல் எச்சரிக்கிறாரு. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த இவரு பேர் என்ன, ஜான் ஜபராஜ், அவர் கூட இருந்த அசோசியேட் பாஸ்டர் எட்வின் ரூசோ, இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட் தான்
எட்வின் ரூசோ தான் போட்டு கொடுக்குறாரோ? எட்வின் ரூசோ தான் இன்னைக்கு அவர் தான் முதன்மை. அவர் வந்து அதை மக்கள் மத்தியில் பிரசங்கமாகவும் பேசுறாரு. ஓஹோ. கடவுளை பத்தி பேசியாருன்னா ஜான் ஜெபராஜை பத்தி பேசுறது அவருக்கு பாதி வேலையா இருக்குது. அதுக்கு கை தட்டிக்கின்னு விசில் அடிச்சுக்கின்னு அங்க இருக்கிற விசில் அடிச்சாங்க கொஞ்சங்க. அது அவங்க வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, அவங்களுடைய போதனைகளே பெரும்பாலும் அந்த கட்டிங் ஓட்டிங் போதனை தான். திருமறையில ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கத்தான் செய்யுது. வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலாக கடவுள் உனக்கு கொடுப்பார், இவைகள் எல்லாம் அப்போது உனக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் வந்து பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ். ஆனா இந்த வார்த்தைகளுக்கு முன்னால ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தா இது அப்படின்னு அந்த இஃப் கண்டிஷனை பத்தி பேசவே மாட்டாங்க. இப்ப நாம பெரும்பாலும் எதை பேசுவோம், நான் முதலாவது கடவுளுடைய ஆட்சியும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுவோம். அப்ப இது தேடுங்கன்றது தான் பர்பஸா இருக்கணும். இது வந்து கொஞ்சம் கசப்பு இல்லை. கசப்பை சொன்னா அது வந்து ஏற்புடையதா இருக்காது. ஒரு மன அமைதி இல்லை, ஒரு ப்ளீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கட்டிங் அண்ட் ஓட்டிங் வார்த்தைகளை நம்பி போறதுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்குது. அதனால அதீத வளர்ச்சி அதீத புகழ்ச்சின்றதும் பணத்துக்கான இதுதான். வியாபார பொருளா திருமறையும் வியாபார நபரா இயேசுவையும் பயன்படுத்தினுடைய ஆபத்து தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்குது. அதனால எது எங்க யார் நடந்தாலும் அது தவறுதான்றது ஒரு இது. அதே நேரத்தில் ஜான் ஜெபராஜ் தான் மகா பெரிய குற்றவாளி, மற்றவங்கெல்லாம் இல்லை. இந்த எட்வின் ரூசோ எல்லாம் ரொம்ப உத்தமர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கூட்டும் சில நேரங்களில் இப்படி ஒருத்தர் சொல்லிக்கும் போது பேசும்பொழுது வெளிவரும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி.